ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம எங்கே விசிட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெங்களூரில் இருக்க ஜெகநாத் டெம்பிள் தான் விசிட் பண்ணியிருக்கோம். பார்த்துட்ருக்கிறது இதுதான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோயிலோட என்ட்ரன்ஸ். இந்த ஜெகநாத் டெம்பிளோட ஹிஸ்ட்ரி பார்க்கலாம். இந்த ஜெகநாத் டெம்பிள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எதை இன்ஸ்பிரேஷனாக வச்சு பில்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பூரி ஜெகநாத் டெம்பிள் இன்ஸ்பிரேஷனாக வச்சு தான் பில்ட் பண்ணியிருக்காங்க. இதோட ஆர்கிடெக்சர் எல்லாமே எதை பார்த்துன்னா ஒடிசாவில் இருக்க பூரி ஜெகநாத் டெம்பிள் இன்ஸ்பிரேஷனாக வச்சு தான் பில்ட் பண்ணியிருக்காங்க. இதோட கோபுரம் எதில் பில்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கலிங்கக்கலையில் அப்படின்னு சொல்கிறாங்க. இது பார்த்திங்கன்னா சுற்றி ஒரு 2-3 கோயில் இருக்குது. இதில் 3 தெய்வங்களை தான் பிரதான தெய்வமாக வணங்குறாங்க. இப்போ பார்த்துட்ருக்கீங்க இல்லையா, இந்த 3 தெய்வங்கள் தான் பிரதான தெய்வமாக இந்த கோயிலில் வணங்குறாங்க. ஜெகநாதர், பாலபதிரர் மற்றும் சுபத்ரா தேவி. 2009 இந்த கோயில் பில்ட் பண்ணியிருக்காங்க. ஒடிசா கலாச்சார சங்கத்தால் கட்டப்பட்டுள்ளது. பாருங்கள், இப்போ பார்த்துட்ருக்கிறது தான் இந்த கோயிலோட ஆர்கிடெக்சர். இது கோயில் ஃபுல்லாமே டில் அந்த கோபுரம் வரைக்குமே இதே மாதிரி தான் பில்ட் பண்ணியிருக்காங்க. ஒவ்வொரு சிலைகளும் ரொம்ப அழகாக வடிவமைச்சிருக்காங்க. இன்றைக்கி கூட நான் இந்த கோயிலுக்கு விசிட் பண்ணியிருந்தேன். ரொம்ப அமைதியாக இருந்துச்சு. ரொம்ப நேரம் மெடிடேஷன் பண்ணிட்டு என்னோடய மைண்டு ரொம்ப ரிலாக்ஸாக இருந்துச்சு. கோயில் ரொம்ப அமைதியாக இருந்துச்சு. தேங்க்யூ. ஐ ஹோப் யூ ஹாவ் டு என்ஜாய் திஸ் வீடியோ. Please subscribe my channel, like